அபிஷேகத்தால் தேற்றுகிறவர், நன்மைகளை செய்து தேற்றும் ஒரு தெய்வம் இவர். அன்பானவர்களே, முதல் குடும்பத்தில் ஆதாமுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய துக்கம். ஆனால் அந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு வேறொரு புத்திரனை தேவன் தந்தார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக வேறொன்றை தேவன் தந்தார். அந்த வேறொன்று என்ன? அதுதான் சேத்தின் புத்திரர்கள். அதுல நடந்த சம்பவம் என்ன? ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். இதுவரை தொழுகை இல்லை. ஆனால் அன்பானவர்களே, அந்த ஆபேலுடைய மரணத்திற்கு பிறகு ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த நாளிலே தேவனால் தேற்றப்பட ஆரம்பித்தார்கள். என்றைக்கு தேவனை துதிக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் தேற்றப்படுவீர்கள். When you acknowledge and you praise the Lord, God will comfort you. தேவனை துதிக்கும் போது என்ன நடக்குமாம்? அடுத்த வசனம், கோபம் நீங்கிற்று. இப்படி சொன்னாங்க புரியும். உங்கள் பாவங்கள் நீங்கிற்று, அக்கிரமங்கள் நீங்கிற்று, அசுத்தங்கள் நீங்கிற்று. அன்பு தேவ பிள்ளையே, when you acknowledge, ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணும் போது, அவரை துதிக்கும் போது, அவர் அறிக்கை செய்யும் போது, கர்த்தாவே, கவனிங்கள், அதாவது ஆறுதல் அற்ற நேரம், அதாவது தேர்தல் இல்லாத ஒரு நேரம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, அவர் என்னை தேற்றுகிறார். அன்பான தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஏசாயாவை தேற்றின ஆவியானவர் உங்களையும் இன்றைக்கு தேற்றுவார். உங்கள் நிலைகள், உங்களுடைய இல்லாமை, உங்களுடைய கவலை, கண்ணீர் சொல்ல வார்த்தை இல்லை, எழுத அதில் எழுத்து இல்லை. ஆனால் உங்கள் உள்மனதின் ஆழங்களை அறிந்தவர் சொல்லுகிறார், ஐ will comfort you. அந்த தேர்தலுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இணையில்லாத தேற்றப்பட முடியாத ஒரு தேர்தலை கொடுக்கிறவர் ஆவியானவர். அவர் சொல்லுகிறார், ஐ will comfort you. நாளிலே அன்பான கர்த்தர் பிள்ளையே, பிகாஸ் ஏனென்றால் இஸ் a great deliverer. அவர் ஒரு மாபெரும் விடுதலையின் கதாநாயகன். அந்த விடுதலையின் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வரும்போது துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும், கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனை அறிக்கையிடுங்கள், கர்த்தாவே. இரண்டாவது, துதியுங்கள். மூன்றாவது, அடுத்த வாசலுகிறது, அன்பானவர்களே, என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் கோபம் நீங்கிற்று. கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, தேவனுடைய ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், அறியாமை இருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், ஐ will remove it. திருமறை சொல்லுகிறது, தேவன் அவை எல்லாவற்றையும், in other word, God will put away. எல்லாவற்றையும் தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, அது நீங்கிற்று. இந்த நாளிலே உங்கள் துன்பம் நீங்கிற்று, உங்கள் துயரம் நீங்கிற்று, உங்கள் இல்லாமை நீங்கிற்று.